வணக்கம். இது ஆர்டிகல்ஸ் அ ஆன் த எங்கே வரும் அப்படிங்கிறது செகண்ட் ஸ்டாண்டர்டு தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கு வச்ச பிள்ளைங்க மார்க் வாங்கியிருக்காங்க. 15 மார்க்கும் எத்தனை மார்க்கு? 13ஆ? சொல்லுங்கள் வாயை திறந்து. அதில் 4th and 5th நான் கூட்டிக்கிட்டேன் இன்றைக்கி, அவங்களுக்கும் சொல்லித்தரலாம் அப்படின்னு. 13 மார்க் ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்க ஒருத்தவங்க. வெற்றி செகண்ட் மார்க் வந்து ரெண்டாவதுல பவஸ்டியும் 3ஆவதுல விஷ்ணுவும் வாங்கியிருக்காங்க செகண்ட் மார்க்கு 12. தேர்டு மார்க் வந்து 11 மார்க்கு நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஸ்ரீசாந்த், கவின் 11 மார்க்கு, யுவன்ராஜ், தமிழருவி, ஓவியா, கார்த்திகா நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. சரி, இப்போ இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். தப்பா எது தவறு, ஏன் தப்பு பார்க்கலாமா? சரி, இப்போ கவனிங்கம்மா. இதில் எந்த இடத்துல என்ன ஆர்டிக்கல் வருங்கிறது பார்க்கலாமா? இப்போ டெஸ்ட்டு வச்சுருக்கோம். நிறைய பேர் 13 மார்க்கு 12 மார்க்கு 11 மார்க்லாம் வாங்கியிருக்கீங்க. என் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தது தான் அப்படியே உங்களுக்கு அதை அப்படியே ஃபாலோ பண்ணலான்ட்டு உங்களுக்கும் அந்த வீடியோவே அப்லோட் பண்ணிடலான்ட்டு பார்த்துட்டேன். இப்போ பாருங்கள், இந்த எந்த இடத்துல அண்ட் த எங்கே வரும்னு டீச்சர் முதல்ல சொன்னேன். வெரி குட். ஏதாவது ஒரு பொருளோட பேர், அதுக்கு முன்னாடி என்ன வரணும்? வரணும், ஆன் வரணும், த வரணும். வெரி குட். இப்போ பாருங்கள், இவள் 2ஆம் வகுப்பு யாழ்மதி வந்து கரெக்டாக அவள் வந்து அப்ரோச் பண்ணது ரைட்டு தான். ஆன்சர் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணது கரெக்டு. அவள் பாரு ஒரு எழுத்துக்கும் இந்த மாதிரி கீழே அதை எழுதிக்கிட்டா, எழுதி பார்த்தா ஆன்சர் கண்டுபிடிக்கிறான். சூப்பர். தெரியாத பிள்ளைங்க, இன்னும் 15க்கு 15 எடுக்கணும்னு நினைக்கிற பிள்ளைங்க இந்த மாதிரி எழுதி பார்த்து நீ அது போட்டின்னா உனக்கு கரெக்டாக வரும். அவள் எழுதி பார்த்து தான் போட்டா, இருந்தாலும் மார்க் எத்தனை? 9ஆ? பரவாயில்ல, செகண்ட் ஸ்டாண்டர்ட் பொண்ணு. இப்போ பாருங்கள், இதுக்கு சவுண்டு என்ன? இப்பு. இதுக்கு சவுண்டு நாட்டு இப்பு. இப்பு என்னது? இப்பு. அப்போ இங்கே வருமா ஆன் வருமா? வெரி குட். இது எல்லாரும் கரெக்டாக எழுதிருக்கீங்க, ரைட்டா? அடுத்த சவுண்டு பாருங்கள், யூ. மொதல் எழுத்தில் உள்ள சவுண்டை மட்டும்தான் பார்க்கணும். இப்பு இதானே? இப்பு. அப்போ இதுக்கும் அ விண்டோ, அ பேக். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இஸ் சவுண்டு. அப்போ என்ன வரணும்? அ ஸ்கூல், ரைட்டா? அடுத்து பாருங்கள், இது இங்கே வந்து இம்மு போட்டிருந்தாங்க. இது இம்மு கிடையாது. இதை எப்படி படிக்கணும்னா MLA. இது ஒரு அப்ரிவேஷன். இது MLA. இதை எம்முன்னு தான் படிப்போம், MLA. ஓகேவா? அப்போ இதனுடைய முதல் சவுண்டு என்னது? ஏ. MA. அப்போ இங்கே என்ன வரணும்? ஆன் வரணும். வெரி குட். இப்போ புரியுதா? நீங்கள் அப்புறமா பார்த்துக்கலாம் எது தப்பு ஏன் தப்புன்னு. இப்போ பார்த்துக்கிட்டே வாங்க. இதில் பாருங்கள், இதுக்கு சவுண்டு கிடையாது, இது ஓ. இது ஓ சவுண்டில் வரல. 1 ரூபின்னு தான் சொல்லுவோம். இப்போ 1 ரூபா காயின் இருக்குன்னா 1 ரூபின்னு சொல்லுவோம். ஆனால் அது 1 கிடையாது, பன்னுன்னு சொல்லணும். பன். இப்போ ப சவுண்டு 1 ரூபி. இனிமேல் 1 ரூபின்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? அதை பன் ரூபி. ப சவுண்டில் வந்திருக்குங்கிறதுனால அங்கே என்ன போடணும்? போடணும், ரைட்டா? சரி, இப்போ லாஸ்ட்டு பாருங்கள். இங்கே சவுண்டு என்ன? என்ன சவுண்டு? சவுண்டு. அப்போ சவுண்டுக்கு என்ன வரணும்? ஆன். வெரி குட். அப்போ உயிர் எழுத்து சவுண்டில் வந்துச்சுன்னா ஆன் வரணும், மெய்யெழுத்து சவுண்டில் வந்துச்சுன்னா வரணும். அதானே? இப்போ இது ஓகேவா? அப்போ இதை இம்முன்னு படிக்காமல் MLA, MLA. அப்போ இது ஏ சவுண்டில் இருக்குங்கிறதுனால தான் ஆன் வந்திருக்கு. இங்கே சவுண்டு, இங்கே ஆன், ரைட்டா? நெக்ஸ்ட்டு போகலாமா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், டேஷ் சேர். இது என்ன சவுண்டு? அப்போ இச்சு வந்தால் என்ன வரணும்? வெரி குட். இது என்ன சவுண்டு? இப்பு. இது என்ன சவுண்டு? இப்பு. இது மேலே என்னது? வாட்டர். வாட்டர்.
இந்த இவ்வு வந்திருக்குங்கிறதுனால நிறைய பேர் போட்டிருக்கீங்க. ஆனால் அது இட்ஸ் அ ராங் ஆன்சர், தவறு. ஏன் தவறு அப்படின்னா, இப்போ இது எல்லாமே எண்ணலாம். பேகு, விண்டோ, சேரு, ருப்பி, அம்பரலா, இது எல்லாமே எண்ணக்கூடிய பொருள். இப்போ எண்ணக்கூடிய பொருள் வந்தால் ஆன் வரலாம். தண்ணியை போய் எண்ண முடியுமா? இது ஒரு தண்ணி 2 தண்ணின்னு எண்ணுவீங்களா? எண்ண முடியாது. இப்போ எண்ண முடியாத பொருள் வந்ததுன்னா ஆன்னு வரவே வராது. அப்போ தான் வரணும். எத்தனை பேர் போட்டிருந்தீங்க? ஆனால் அது நீங்கள் தெரியாமல் போட்டிருப்பீங்க. அதனோட அர்த்தம் என்னங்கிறதுல அது ஏன் வரணும்னா, வாட்டருங்கிறது எண்ணக்கூடிய பொருளா எண்ண முடியாத பொருளான்னு பார்க்கணும். எண்ணக்கூடிய பொருள் வந்தால் தான் வரணும், இல்லைன்னா ஆன் வரணும். இது எண்ணவே முடியாது. அப்போ என்ன தான் போடணும்? போடணும். புரியுதா? இப்போ ஏன் இந்த இடத்துல வருதுன்னு? இங்கே இவ்வு வந்திருக்குங்கிறதுனால நீ போட்டக்கூடாது. வாட்டருங்கிறது எண்ண முடியாது, அதனால் என்ன போட்டிருக்கோம்? போட்டிருக்கோம். வெரி குட். அடுத்தது டாக், இட்டு. அப்போ என்ன வரணும்? டாக். அடுத்தது இக்லு, ஈ சவுண்ட். அப்போ இது என்ன வரணும்? ஆன். வெரி குட். அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா? அப்போ எந்த இடத்துல வரணும், எங்கே ஆன் வரணும், எங்கே வரணும், இப்போ தெரிஞ்சுக்கிச்சா? வந்து எண்ண முடியாத பொருளுக்கு எண்ணக்கூடிய பொருளாக இருந்தால் வரணும், ஆன் வரணும். இப்போ புரியுதா? தேங்க்யூ.